2024 தேர்தல்லயே சீமானுக்கு எழுந்த ஓட்டுகள்ல விஜய் தாவேகாவுடைய வாக்குகளும் கணிசமா விழுந்துச்சுன்ற பேச்சு உண்டு. ம், ம், ம். ஏன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவரு திமுக, அதிமுகவுக்கு எதிராக தான் முதலமைச்சர் ஆவறதுக்கு வராரு. ஆனா, அந்த கட்சியில யாரும் நிக்கல. அப்போ தம்பி, என்னுடைய இளவல், தம்பியோட கூட்டணி இப்படி பேசிட்டு இருக்க சீமானுக்கு தான் இயற்கையாகவே அந்த வாக்களிக்கிற ரசிகர்கள் போடுவாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய பேச்சு. அப்ப அந்த 8%க்குள்ள தாவேகாவுடைய ஓட்டும் இருக்கு ம், அப்படின்னு ஒரு ம். பேச்சு இருக்குது. அத நம்ம மறுக்க முடியாது. சரி ரைட்டு சீமானுடைய அந்த ஸ்டஃப்னஸ் அந்த இதுக்காக 8%ன்னு ஓகே. வச்சுக்கிட்டாலும், வர்ற தேர்தல்ல 4 முனை போட்டியா வரும்பொழுது, விஜய் பெரிய அளவுல ஒரு 10%, 15% வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ம். அதுல சீமானுடைய பெரும்பாலான வாக்குகளும் பிரியுதுன்னு வச்சுக்கங்க. ஒரு 2%, 3% போயிடுது. 5%க்கு இறங்கிட்டாருன்னா, அது மீண்டும் ஒருத்தர் கால பிடிச்சு இழுத்து விட்ட கதை. அதான் கோவப்படுறாரு. ம். அப்போ தெரிந்தோ தெரியாமலோ நீங்க திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு கொள்கை உறுதியோட இருந்தாலும், ம். உங்களுடைய வாக்கு சதவீதத்தை ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு காலி பண்ணி விட்டு போயிடுறாரு. ஓகே. நாளைக்கு அவரு அப்படியே 15% நம்பாம, அதுக்குரிய மரியாதையே குடுக்காம, அடுத்து 2031 அதுவரைக்கும் நான் என்ன பண்றது? அப்படின்னு நடிக்க போயிட்டாரு வச்சுக்கங்க. அப்போ மீண்டும் ஒரு தடவை தாவேகா நாம் தமிழர் கட்சியை கால பிடிச்சு இழுத்து விடுற வேலைய விஜயும் பண்ண போகிறார். ஓகே.